ஓகே சார், நீங்க ஹீரோவா நடிச்சதை பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ ரஜினி சார், கமல் சார், விஜய், கார்த்தி எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க? இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் இன்னும் யார் சைடுமே போகல. எல்லாருக்குமே தான் கேட்பேன். நான் டைரக்டர் இல்லைண்ணே. தேவைன்னு இல்லை, பட் ஆஸ் அ ஸ்டோரி, ஆஸ் அ கேரக்டர், அந்த கேரக்டர் ஸ்மோக், ஸோ வி புட் இட் இன் தி வீடியோ. இல்ல அவங்க எழுதி வச்சு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ணா காட்டாங்க, கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் தம்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால பண்ண வேண்டியது. சார் இன் துவாராஸ் டைரக்ஷன் அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கல துவாரா, ஹி டைரக்டட் இட். இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் பண்ணியிருந்தது, இவங்க தான் டைரக்ட் பண்ணாரு. அண்ட் ஏன் இல்லை வை நாட், நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வேற ஒன்றுலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது, அது நடக்கல. ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர். சார் இல்ல விஜயனா வந்து பிஸியா இருக்காரு அங்க கேரளால, நான் இன்னும் பார்க்கல. சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு நைட் பேசுவேன் நான் சொல்லுவேன். 5 நிமிஷம் கூட ஆல சாங் ரிலீஸ் ஆகி இப்பதான் 4-5 இப்ப ஒரு ஷூட்ல இருப்பாரு, நீங்க முடிஞ்ச டைம் இருக்கு கேட்டுருவோம். சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, உங்களோட காம்பினேஷன் பத்தி கமல் சார் என்ன சார் சொன்னாங்க? சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன், நான் பயத்துல இருந்தே சொன்னாரு. என்ன மேம் சொன்னாங்க? இல்ல அப்பா ரொம்ப ஆனஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு. பட் ஹி ரியலி லைக்ட் இட். ஹி செட் தட் இட் ஒர்க்ஸ், கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ், ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது. யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல். லோகேஷ் ப்ரோ இங்க சார், டைரக்டரா ஆஸ் அ டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ நடிகரா இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனா சொல்லுவாங்களா? இல்ல நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன். சாரி. லோகேஷ், நீங்க 4-5 படங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பாட்டுல ஒர்க் பண்ணும்போது ஒரு புது டைரக்டர் உங்க டைரக்ட் பண்ணும்போது ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா, இல்ல உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு, பண்ணலாம், மாத்தலாம்? இல்ல அது நான் இப்படி பண்ண வேணாம்னு கான்சியஸா எடுத்தது. ஏன்னா அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணது, நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துட போகுது. சூப்பர். அண்ட் ஸ்ருதி, இன்னொரு கொஸ்டின். அண்ட் பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நீங்க லோகேஷ் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஃபுல் சாங் முடிஞ்சு விஷுவல் பார்க்கும்போது லோகேஷ் உங்களோட ஐடியா ஃபுல்ஃபில் பண்ணாரு நினைக்கிறீங்களா? Definitely, and I'm very thankful because I think that already Lokesh Kavlo Periya fan base as a director and for his personality, adanala da I felt it'll really work. Ipo video paakumbodhu I feel really proud and happy, and I'm very thankful that he accepted to do it. Nice.